தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைவிற்கு அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் எளிமையாக வாழ வேண்டும் என்பதற்கு நல்லக்கண்ணு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பதிவிட்டுள்ளார். அடித்தட்டு மக்களின் நலனுக்காக தமது வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர் என்றும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். விசிக தலைவர் திருமாவளவன் வெளியிட்டுள்ள பதிவில், எளிமை செம்மல் நல்லக்கண்ணுவின் மறைவால் உருவாகியுள்ள வெற்றிடத்தை காலத்தாலும் ஈடு செய்ய இயலாது என்று தெரிவித்துள்ளார். மறைந்த நல்லக்கண்ணுவிற்கு மத்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தோழர் நல்லக்கண்ணுவின் மறைவு செய்தி அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தேசம் கண்டிராத உயரிய மனிதர் நல்லக்கண்ணு என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள பதிவில், பொது வாழ்வில் புடம் போட்ட தங்கமாக ஒளிர்ந்த மாமனிதர் நல்லக்கண்ணு என புகழ் மாலை சூட்டியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில், மகத்தான மாமனிதரை இந்த நாடு இழந்துள்ளதாகவும் எவரும் குறை சொல்ல முடியாத புனிதர் இப்போது நம்முடன் இல்லை என்பது மனவலி என்றும் தெரிவித்துள்ளார். மக்களின் உரிமைகளுக்காக தமது வாழ்நாளின் பெரும் பகுதியை செலவிட்ட போராளி நல்லக்கண்ணு மறைவு பெரும் இழப்பு என தவேக தலைவர் விஜய் பதிவிட்டுள்ளார்.